நான் அடியாரில் 5 வருஷமாக வேலை செய்கிறேன். தூய பணியாளராக வேலை செய்கிறேன். வேலை செஞ்சுன்னு வரும்போது இந்த மாதிரி ஒரு வயசு பையன் குறுக்கில் பைக்கில் வந்தான். வந்து கொஞ்சம் தள்ளு நைனா மண்ணு பட போகுதுன்னு சொன்னேன். அவன் என்ன பண்ணிட்டான், தள்ளுல அவன் லைட் வெளிச்சு அடிச்சுக்கினே இருக்குது, நிற்கல. அவன் பாட்டு நான் பாட்டு பெருகினே வரேன், அவன் ஒதுங்கவே இல்லை. என்னடா அவன் ஒதுங்க மாட்டேன், நின்று பார்த்தேன். ஏன்பா தள்ளுப்பான்னு நின்று பார்க்குறேன். அவன் வந்து இது ஒரு மாதிரியா பண்ணிட்டு நின்றுட்டு இருந்தான். பார்த்த உடனே எடுத்து தொடப்ப எடுத்து அடின்னு அடிச்சு தொட்டி விட்டேன். சின்ன பையன் 25 வயசு தான் இருக்கு. நான் எனக்கு 50 வயசு ஆகுது. எனக்கும் 2 பிள்ளைங்க இருக்குது. இந்த சின்ன பிள்ளை இப்படி பண்ணுதே சொல்லிட்டு எனக்கு வெறி தாங்க முடியாத சரியான அடி அடிச்சிட்டாங்க. எங்களுக்கு என்ன நைட்ல எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, எங்களுக்கு பாதுகாப்பு வேணும். அங்க நிறைய நிறைய பேருக்கு நடக்குதுதான் எங்க ஆளுங்களுக்கு. ஆனா வெளியே சொல்ல மாட்டேன்றாங்க. ஆனா நிறைய பேர் எங்களுக்குள்ளேயே நாங்கள் லேடிஸுங்க பேசின்னு தான் இருப்போம். இந்த மாதிரி நடந்துதுடி, இந்த மாதிரி பண்றானுங்கடி, போகும்போது திட்டுறானுங்க எங்களை. ஒரு மாதிரியா கேவலமா தான் பாக்குறாங்க. எல்லாமே போறதுக்கு வரதுங்களாம் குடிச்சிட்டு வந்து ஒரு மாதிரியா பேசுதுங்க. இதெல்லாம் நாங்கள் அனுசரிச்சு தான் செய்யறோம். சூப்பர்வைசர்லாம் வராங்க. அவங்க எத்தனை பேரை பார்ப்பாங்க, அவங்க பார்த்து இந்த ரவுண்ட்ஸ் வந்து தாங்கிறாங்க. வராத நேரத்துல இந்த மாதிரிலாம் பண்ணுதுங்க. போலீஸ்காரங்களும் வராங்க போறாங்க. இல்லாத நேரத்துல எங்கேருந்து ஒளிஞ்சிருந்து வருதுங்கன்னு தெரியல. நிறைய பசங்க இந்த மாதிரி தான் பண்ணி திரியுதுங்க சார். அங்கே எங்களுக்கு பாதுகாப்பு வேணும். எங்களுக்கு பாதுகாப்பு தான் எங்களுக்கு முக்கியம். எங்களுக்கு நாங்கள் ஏதோ கஷ்டத்துல ரொம்ப பஞ்சத்தில் நாங்கள் அடிபட்டு ரொம்ப கஷ்டத்துல தான் இந்த வேலைக்கே நாங்கள் வந்தோம். இந்த வேலையில வந்து இந்த மாதிரி எங்களை நிம்மதி இல்லாத பாடப்படுத்துதுங்க. நாங்கள் வேலை மேலேயே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கும் போது இந்த பசங்க தொல்லை வர தாளங்களை குடிக்கார ஒரு பைக்ல 4 பேர் ஏறின்னு வருதுங்க, 3 பேர் ஏறின்னு வருதுங்க. வந்து எங்களை இடிக்கிற மாதிரி போதுங்க. நாங்கள் கத்தின்னு தான் இருக்கிறோம். ஒரு கார் வருது, ஃபாஸ்டா ஓட்டின்னு வராங்க. ரோடை தாண்டி தாண்டி எங்களால் போய் பெருக்க முடியல. நடு ரோட்ல குப்பை அவ்வளோ இருக்கும். அதை தள்ளிக்கின்னு வரத்துக்குள்ள ஒரு காரை ஓடி வந்துடும். ஏற்கனவே எங்க கூட பொண்ணுங்களுக்கு நிறைய பேர் ஆக்சிடென்ட் ஆகிக்குது. ஒருத்தன் காலே ஒடிச்சிட்டான், குடிச்சிட்டு ஓட்டிட்டு வந்து பைக்கை ஏற்றி கால் வச்சு அவனுக்கு கால் உடஞ்சி பிளேட் வச்சுக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனைங்க நடக்குதுங்க. எங்களை வேலை செய்ய விடாத நிம்மதி இல்லாத ஆக்குறாங்க. எங்கள் சூப்பர்வைசர் வந்தார். அவர்கிட்ட எல்லா விவரத்தையும் சொன்னோடனே அந்த ஃபுட்டேஜ் எடுத்துன்னு போய் யூனிட் ஆஃபீஸர்கிட்ட கொடுத்து அவர் எடுத்துன்னு போய் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணி, ஆனால் உடனே அட்டெண்டேட் அந்த பையனை பிடிச்சிட்டுக்கிறாங்க. பிடிச்சிட்டு இட்டுன்னு வந்தாங்க. ஒரு தாய் மாதிரி இல்லையாடா உனக்கு கேட்டாங்க. விசாரிச்சு அதிரிக்க அடிக்கணுமா, என்னம்மா பண்ண, எனக்கு வந்து நீங்கள் செய்கிற அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கல கொடுங்க, எனக்கு அந்த பையனை பார்க்க பிடிக்கலங்கன்ட்டு வெளியே வந்துட்டேன். அவங்க அப்பா அம்மாவை 2 வார்த்தை கேட்கணும். என்ன வளர்த்துருக்கீங்க, அந்த வளர்ப்பு கேட்டால் ஆகணும். அவங்க வரல. சரி, அந்த பையனை பிடிச்சி ரிமாண்ட் பண்ணிட்டாங்க.